ஹலோ, என் பேர் டேனியல். ஆக்சுவலி நான் திருநெல்வேலியில ஒரு 7 இயர்ஸா வந்து கஃபே ரன் பண்ணிட்டு வரேன். அது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, ஆக்சுவலி திருநெல்வேலி, நாகர்கோவில் ஹைவேல ஒரு சர்வீஸ் ரோட்ல வந்து லொக்கேட் ஆயிட்டுருக்கு. என்னோட மோஸ்ட் கஸ்டமர்ஸ் யாருன்னா வந்துட்டு ஹைவே கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அவங்க எப்படின்னா ஹைவே ரோட்ல இருந்து எனக்கு என்னோட ஷாப் பக்கத்திலேயே ஒரு சர்வீஸ் ரோட்டுக்கு ஒரு கட்டிங் குடுத்துருக்காங்க. அந்த கட்டிங் மூலமா டர்ன் பண்ணி என் கடைக்கு வந்துட்டுருப்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ் 7 இயர்ஸா என்னோட கடை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து என்னோட கடைய தாண்டி என்னோட ஷாப்ப தாண்டி ஒரு பிரிட்ஜ் வேலை ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் வேலை வந்து இந்த ஜூலை மாசம் தான் முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த போன ஜூலை மாசம் தான் முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வேலை முடியும்போது வந்து சர்வீஸ் ரோடையும் ஹைவேலயும் உள்ள அந்த கட்டிங்க வந்து பேரிகேட் மூலமா அடைச்சிருவோம். அந்த பிரிட்ஜ் வேலை முடியும்போது அதையும் சேர்த்து அடைச்சிருவோம். அது ஃபுல் ஹைவேவா ஆக்கிருவோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்படின்னா சார் இப்படி நாங்க இந்த பிரிட்ஜ் வேலை முடிஞ்சா நாங்க வந்து பேரிகேட் போட்டு உங்க கட்டிங்க வந்து அடைச்சிருவோம் சார். நீங்க பார்த்துக்கோங்க சார்ன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நமக்கு வர்றது எல்லாமே ஹைவே கஸ்டமர்ஸ் ஆச்சே. இப்போ பேரிகேட் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் யார் வருவாங்க என்னன்னு தெரியாம ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். ரொம்ப சேடா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கரெக்ட்டா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு சார் இன்னும் 20 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் இன்ஃபார்ம் பண்ண வந்திருந்தாங்க. நானும் ஓகே சார், சரி சார்ன்னு சொல்லிட்டு நான் நேரா போயிட்டு வீட்ல போய் ரெகுலரா பிரேயர் பண்ணுவேன். அது ஸோ இதுக்காண்டியும் நான் சொல்லி உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இந்த பிசினஸ குடுத்தீங்க. ஸோ நீங்க தான் ஏசப்பா, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நீங்க இத ரன் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் ஓகே தான். இல்லன்னா வேற ஏதாவது பிளான் இருந்தாலும் ஓகே தான். நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. நீங்களே அத பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் காலையிலயும் நைட்டும் ரெகுலரா பிரேயர் பண்ற மாரி பிரேயர் பண்ணிட்டேன். பிரேயர் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, ரெகுலரா பிரேயர் பண்ணும்போது என் மைண்ட்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இதுன்னு வந்துச்சு. எதுனாலும் ஆண்டவர் நம்மள பார்த்துக்கிடுவாரு. நம்மள கவலைப்பட வேணாம். இது இல்லனாலும் வேற ஏதாவது பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லா நான் வந்து அப்படியே கடைய ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்ட்டா ஒரு 10 டேஸ் இந்த பிரிட்ஜ் வேலை முடியும்போது வந்து சொல்லிட்டு போனாங்க. சார் இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு சார். அதுக்குள்ளயே வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிருவோம் சார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே சார், ஓகே சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார்ன்னு சொன்னாங்க. எனக்கு இங்க திருநெல்வேலியில மோஸ்ட்டா வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. பிக் ஷாட்ஸ் எதுவுமே தெரியாது. நானும் ட்ரை பண்ணவும் விரும்பல. என்கிட்ட அவ்வளவா வந்து ஃபினான்ஷியலாவும் இது இல்ல. எங்கேயும் போய் யார்கிட்டயும் பேசி நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அதனால நான் பிரேயர் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 டேஸ், ஒரு 1 வீக், 3 டேஸ் டைம்ல சார் இன்னைக்கு வெட்னஸ்டேனா சார் இன்னும் ஒரு 3 நாள்ல சாட்டர்டேல அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே அடைச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ப்ரே பண்ணிட்டே விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து சாட்டர்டே பார்த்தேன், கடையில இருந்து பார்த்தேன், ஒரு வேலையும் நடக்கல. நான் நினைச்சேன் ஒரு வேளை சண்டே வந்து அடைச்சிருவாங்க போல. சண்டே வந்து அடைச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். யூசுவலா என்னோட கேஃபே வந்து நான் சண்டே ஹாலிடே விட்டுருவேன். அதனால சண்டே அடிச்சிடணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே நான் என்னோட ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு சரி மண்டே வந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கு, அடைச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து பார்த்தா அந்த பேரிகேட்டை வந்து என்னோட சர்வீஸ் ரோட்டுக்கும் ஹைவேயில் உள்ள பேரிகேட்டை அடைக்கல. என்னடா அடைக்கலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட ஒர்க்கர்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன் என்னாச்சுன்னா அவங்களுக்கும் இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 11 o'clock டைம் வந்து எங்க கடைக்கு வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் காஃபி குடிக்க வந்திருந்தாங்க. காஃபி குடிக்க வந்திருந்தப்போ நானும் கேட்டுக்கல. சரி என்னன்னு கேட்டா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டு ஃப்ரீயா விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து சார் உங்களுக்கு வந்து என்னன்னா சார் கவர்மெண்ட்ல இருந்தே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உங்க ஷாப் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கனால அதுக்கு கண்டிப்பா வந்து வழி விடணும்னால இந்த கட்டிங் வந்து எடுக்க மாட்டோம். அதனால இந்த கட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. என்னடா இப்படி நடந்துட்டு செம்மையாயிட்டு எனக்கு நம்பவே முடியல. சீரியஸா நம்பவே முடியல. நான் வந்து இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து அப்படியே டக்குன்னு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என் ஒய்ஃபுக்கு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் நான் ஒன்று யோசிச்சேன். என்னன்னா வந்து செகரியால 4:6 வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே எல்லாம் ஆகும்னு போட்டிருக்கு. நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் நம்மளோட எஃபர்ட்டை கொடுத்தாலும் நம்ம இது பண்ணாலும் அவர் ஒருத்தர் நினைச்சாதான் நமக்கு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி கொடுப்பாரு. அதை ரன் பண்ண விடுவாரு. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விடுவாரு. அதே மாதிரி வந்து சங்கீதம் 138:8 என்ன சொல்லியிருக்குன்னா வந்து கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் தான் ஒரு பிசினஸை கொடுத்திருக்காரு. அவர் தான் நமக்கு ஒரு ஜாபை கொடுத்திருக்காரு. அவர் தான் நமக்கு வந்து ஒரு லைஃபை கொடுத்திருக்காரு. அவர் ஆரம்பிச்சது அவர் தான் முடிப்பார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னன்னா வந்துட்டு என்னைய மாதிரி ஒரு இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ஒரு 1% கூட ஹோப் இல்லாம கூட நீங்க இருக்கலாம். ஐயோ இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேவர்ல இல்லையே, நமக்கு எல்லாருமே அகெயின்ஸ்டா இருக்காங்களே, நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு எடுக்க போறோம்னு தெரியலையே, நாளைக்கு நம்மள ஃபயர்
பண்ணிடுவாங்களோ, ஜாப்ல ஃபயர் பண்ணிடுவாங்களோ, ஐயோ பிஸ்னஸ் டல்லாக இருக்கு, ரொம்ப டல்லாக இருக்கேன், நம்ம கடையை மூடணுமோ, அந்த சுச்சுவேஷன் என்னை மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த சுச்சுவேஷனை மட்டும் அதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. நீங்கள் நம்மளோட ஆண்டவரை பாருங்க. நம்மளோட ஆண்டவர், நம்மளை படைச்ச ஆண்டவரை பாருங்க. அவரை நினைச்சு பார்த்து அவர்கிட்ட நீங்க ஒரு நம்ம எவ்வளவு தூரம் விசுவாசமா நினைச்சிருந்தோமோ அவர் நமக்காண்டி எல்லாமே செஞ்சு முடிப்பார். நான் ஒரு எஃபர்ட்டும் பண்ணல, நான் ஜஸ்ட் ப்ரே தான் பண்ணேன், விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணேன். எது நடந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு அதுபடியே வந்துட்டு எனக்கு கடையை க்ளோஸும் பண்ண முடியல, கடையும் அது வாட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அந்த பேரிகேடும் எதுவுமே எடுத்து போகாம எனக்கு கட்டிங்கும் கூட. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.